வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி தக்காளி சட்னி வைக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 4 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து தக்காளி நான் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு நீங்கள் தக்காளி அதிகமாக போட்டுக்கோங்க வெங்காயத்தை விட. இப்போது எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம காய்ந்த மிளகாயை போட்டு நல்லா வதக்கிப்போம். அடுத்து பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கிப்போம். தக்காளியையும் இப்போது தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தாளிக்க கூட வேணாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக நமக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். இதே மாதிரி நம்ம சேனல்லலாம் நிறைய சட்னி வகை போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.